செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ப்ளீச் சாப்டர் 664. இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல கடைசி என்ன நடந்ததுன்னு கேட்கலாம் வாங்க. யோரோயிச்சி வள்ளியில லைட்டா சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் 5 நிமிஷம் ஆகி இம்யூனிட்டி பூஸ்டரோட எஃபெக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கிறத கிசுகே ரியலைஸ் பண்றான். அவளை கீழே படுக்க வச்சு, நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட, இப்ப அந்த பாய்சன்ல இருந்து ஹீல் ஆகுறதுக்கு நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் அந்த அஷ்கினோட பாடியை கண்டுபிடிச்சு ஃபைனல் ப்ளோவை கொடுத்து அவனை முடிச்சுட்டு வரேன்னு கிசுகே கிளம்புறான். அப்போ திடீர்னு ஒரு பர்பிள் கலர் பால் அவங்க 2 பேரையும் சுத்தி கவர் பண்ணுது. அதை பார்த்து கிசுகே ஷாக் ஆக யோரோயிச்சியும் ரியாக்ட் பண்றா. அந்த பர்பிள் பால் பாதி இடத்த கவர் பண்ணி சீல் பண்ணிருக்க, என்னது இதுன்னு ஷாக்ல இருக்க கிசுகேவை பார்த்து, என்னால உருவாக்க முடிஞ்ச பெரிய பாய்சன் பால் இதுதான் கிஃப்ட் பால் டீலக்ஸ்னு அஷ்கின் சொல்லி, ஓ நீ அதை பத்தி சொல்லல, இந்த ஃபார்மை பத்தி கேக்குறியான்னு கிசுகேக்கு ஷாக் கொடுத்த அவனோட அந்த ஃபார்முக்கு பேரு குயின்ஷி பொருஸ்டாண்டிகி ஹஷைன் சொல்லி, இந்த பேர் ரொம்ப கிரிஞ்சா இருக்குல்லன்னு கிசுகேவை பார்த்து கேக்குறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அசைன் ஃபார்ம்ல இருக்க அஷ்கின் ஒரு செகண்டுக்கு 48 வாட்டி மாறுற ரேயட்சு. அப்படின்னா ஒரு செகண்ட்ல 48 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன அட்டாக் பண்ணணும்னு சொல்ல வர. அப்போ நான் என்னோட கன்சர்ன் அசைனை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் செகண்ட் அவளோட அட்டாக்ஸை தாக்கு பிடிச்சேன்னா என்ன அந்த 48 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணிடும்னு சொல்ல, அதை கேட்டு கிசுகே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த அட்டாக் அனலைஸ் பண்ணி இம்யூனிட்டி ரெடி பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதான் அஷ்கின் சொல்ல, கிசுகே அஷ்கினோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு அதை கவுண்டர் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா அஷ்கின் அதை பார்த்துட்டு, அவளோட ரேயட்ஸுவை இன்னும் நிறைய வாட்டி சேஞ்ச் பண்றதுக்கு நீ ஏதாவது வழி வச்சிருப்ப, ஆனா அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி, நான் ரொம்ப நல்ல மனசுக்காரன்றதுனால உன்னோட டைமையும் எஃபர்ட்டையும் சேவ் பண்ண என்னோட கன்சைன் அசைனோட எபிலிட்டிஸை பத்தி நான் உனக்கு சொல்றேன். என்னோட கன்சைன் அசைன் பாய்சன்ஸ்ல இருக்க ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகும். எத்தனை வாட்டி அந்த பாய்சனோட சர்ஃபேஸ் லேயர் சேஞ்ச் ஆனாலும் பேஸ் லேயர் மாறாத வரைக்கும் என்னால் அதுக்கு இம்யூனிட்டி ரெடி பண்ணி அந்த பாய்சனை கேன்சல் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான். ஆனா உனக்கு இது புரிஞ்சிருக்கோம்லன்னு அடுத்து இப்போ என்ன பண்றதுன்னு குழப்பத்தில் இருக்க கிசுகேவை பார்த்து கேட்கிறான். இப்போத்துல இருந்து நீ எத்தனை வாட்டி உன்னோட ரேயர் செவியும் அவளோட ரேயர் செவியும் மாத்தினாலும் உன்னால என் மேல ஒரு கீறல் கூட போட முடியாதுன்னு அஷ்கின் சொல்றான். கிசுகே அஷ்கினை வெறியோட பார்த்துட்டு இருக்க, இப்போ என்ன பண்ண போற உராரா கிசுகேன்னு அவனை வெறுப்பேத்துற மாதிரி அஷ்கின் கேட்டு, அவனோட கையை நீட்டி சில குட்டி குட்டி பால்ஸை கிசுகேவை நோக்கி அனுப்பிட்டு, தயவு செஞ்சு உனக்கு இருந்த மொத்த ஆப்ஷன்ஸையும் நான் எடுத்ததுனால இப்போ என்ன பண்றதுனே தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதுன்னு அஷ்கின் அவனோட கிஃப்ட் ஏரியாவை யூஸ் பண்றான். குட்டி குட்டியா வந்த அந்த பால்ஸ் எல்லாம் பெருசா மாற கிசுகே தலைக்கு மேல போய் ஆல்ரெடி அவங்கள சுத்தி இருந்த பர்பிள் பால் பேரியர்ல போய் அட்டாச் ஆகுது. அதை பார்த்து கிசுகே ஷாக் ஆக, ஒன்னும் பயப்பட வேண்டாம், இது சும்மா சேஃப்டிக்கு தான். பர்பிள் பாலை கவர் பண்ணி தொலைக்க முடியாத எனர்ஜி ஃபீல்டை உருவாக்கி இருக்குன்னு அந்த கனெக்டட் பவர் பால்ஸை பார்த்து நான் என்னோட டெரிட்டரியை மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ண பிடிக்காது. இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றவங்கலாம் சிச்சுவேஷனை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாட்டாங்கல்லன்னு கிசுகேவை பார்த்து கேட்டு, எனக்கு சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்க தான் பிடிக்கும்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாம இருக்க கிசுகேவை பார்த்து, இருந்தாலும் நான் இதை சொல்றேன், நீ என்னதான் பண்ணாலும் உன்னால இந்த கிஃப்ட் ஏரியாவை விட்டு தப்பிச்சு வெளியில போகவே முடியாதுன்னு சொல்றான். இவ்வளவு நேரம் அஷ்கின் பேசுறத அமைதியா கேட்டுட்டு இருந்த கிசுகே, நாங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு நீ ரொம்ப மெனக்கேற்ற போலன்னு கேக்குறான். அதுக்கு அஷ்கின், பின்ன ஆமா நம்மலாம் எதிரிங்கல்ல, அதை நான் உனக்கு சொல்லவா வேணும்னு பதிலுக்கு கேக்குறான். கிசுகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத, எனக்கு என்னமோ நீ லாயல்ட்டிக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியலன்னு சொல்ல, அதுக்கு அஷ்கின், என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, நான் நாயை விட 2 மடங்கு நன்றி ஆனவன்பா. ஆனா நீ கேட்டது தப்பில்ல, ஏன்னா அது முழு உண்மை இல்ல. எனக்கு என்னோட மேஜஸ்டி மேலேயும் அவரோட விஷன்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை கேட்க நான் ஏதோ அவருக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்படிலாம் கிடையாது, சரியா? தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி, மெட்டீரியல் வேர்ல்டு, ஹுக்கே முண்டோ, சோல் சொசைட்டி இந்த 3 வேர்ல்ட்ஸையும் அழிச்சு ஒரு புது உலகம் உருவாக்க என்னோட மெஜஸ்டியை தவிர இங்க யார் இருக்கா? சும்மா பேச்சுக்கு என்னோட மெஜஸ்டினால இதை பண்ண முடியலன்னா அவருக்கு அப்புறம் வேற யாராவது வந்து இதை பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? உராரா கிசுகே, நீ ஒரு ஸ்மார்ட்டான ஆளு, நீ பார்க்காதது இங்க எதுவுமே இல்லைன்னு அஷ்கின் சொல்லி, உனக்கு அதை பார்க்கணும்னு தோணலையா? இந்த 3 உலகத்தையும் அழிச்ச பிறகு என்னோட மெஜஸ்டி என்ன உருவாக்க போறாருன்னு உனக்கு பார்க்க தோணலையான்னு அஷ்கின் கேட்க, இது எல்லாத்தையும் அமைதியா நின்னு கேட்டுட்டு இருந்த கிசுகே பொறுமையா எழுந்து வேகமா அஷ்கினை ஸ்லாஷ் பண்ண வர, ஆனா அஷ்கினும் அதை ஈஸியா டாட்ஜ் பண்ணி அங்க இருந்து பின்னாடி போக, என்னோட கிஃப்ட் ஏரியாக்குள்ள இருந்துட்டு உன்னால இவ்வளவு வேகமா அசைய முடியுதா? நீ பெரிய ஆளுதான்னு கிசுகேவோ புகழ்றான். அப்ப கிசுகேவோ அஷ்கின் கேட்டதுக்கு பதிலா,
இல்ல எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலைன்னு சொல்றான். அது கேட்ட அஷ்கின், இதுதான் உன்னோட பதிலா? ரொம்ப மோசம். உனக்கும் என்ன மாதிரி ஆசை இருக்கும்னு நினைச்சேன்னு அஷ்கின் ஃபீல் பண்ண, கிசுகே எனக்கு பதிலா கேப்டன் குரோசுஷி இருந்தா நீ கேட்குற மாதிரி ஏதாவது புதுசா பார்க்கணும்னு சொல்லி இருப்பாருன்னு சொல்றான். குரோட்சுஷி மயூரியான்னு அஷ்கின் கேட்க, இருந்தாலும் யுவாபஹாவோட கிரியேஷன்ஸை பத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு கிசுகே சொல்லி, யாரும் பார்க்காததை உருவாக்குறத பத்தி நம்ம பேசுறோம்னா அப்போ அதை நம்ம தான் உருவாக்கணும், அதுதான் ஒரு சயின்டிஸ்டுக்கு அழகுன்னு கிசுகே சிரிச்சுட்டே சொல்ல, அஷ்கினும் அதை கேட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டே, அப்படியா, நீ சொல்றத எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு என்னோட மேஜஸ்டி உருவாக்குறத பார்க்கணும் தான் ஆசையா இருக்குன்னு சொல்லி அவனோட கிஃப்ட் ரிங்கை சமன் பண்றான். அது அஷ்கினோட தலை மேல ஒரு பெரிய ரிங்கா ஃபார்ம் ஆக, ஏதோ புக்கை கையில வச்சுட்டு சுத்துற மாதிரி சுத்தி அதை கிசுகேவை நோக்கி அனுப்புறான். அந்த ரிங்கோ கிசுகே கிட்ட வேகமா வர திடீர்னு காணாம போயிடுது. அதை பார்த்து கிசுகே ஷாக்ல இருக்க, அந்த ரிங் ரொம்ப சின்னதா மாதிரி கிசுகேவோட கண்ணிலே வந்து சொருகுது. அந்த ரிங்கோட இம்பாக்ட்ல கிசுகே தடுமாற அவனோட கண்ல இருந்து ரத்தம் தெரிக்குது. கிசுகே வலி தாங்க முடியாம அவனோட கண்ணுல கை வைக்க, என்னோட டெத் டீலிங்கே எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் ரிங் அஷ்கின்னு சொல்லி, இதோட எஃபெக்ட் என்னோட டெத் டீலிங் எபிலிட்டியை ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பின் பாயிண்ட் அக்யூரசியோட எந்த இடத்த பியர்ஸ் பண்ணிச்சோ அதை இன்ஸ்டன்ட் கில் பண்ணிடும்னு சொல்லி, என்ன மன்னிச்சிடுப்பா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நான் என்ன பண்றது, லீத்தல் டோசேஜ்ல பாய்சன் கொடுத்தேன் வேலைக்கு ஆகல, உன்னோட ரிசோர்சஸ் எல்லாத்தையும் காலி பண்ண வேலைக்கு ஆகல, இப்போ அன்றும் இன்றும் என்றும் மாறாத வைட்டல் ஆர்கன்ஸை காலி பண்ணி நான் உன்னை கொல்ல போறேன்னு அஷ்கின் சொல்லி முடிக்க, வலியில கண்ணுல இருந்து ரத்தம் சொட்ட முட்டி போட்ட கிசுகே ஒரு பெருமூச்சு எடுத்து, இதை பண்றதை விட எனக்கு வேற வழி இல்லைன்னு அஷ்கினை பார்த்து சொல்லி, கிசுகே அவனோட பன்காய் கேனன் பிராக்கி பெனியுமே அராட்டாமேவை ஆக்டிவேட் பண்றான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.